அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா, நமக்கு ராமநாதபுரம்ல கிளவுட் பர்ஸ்ட் அப்படிங்கிறத செய்தி ரிப்போர்ட் ஆயிருந்துச்சு. அதுல கிளவுட் பர்ஸ்ட்னா என்ன டெஃபினிஷன் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துப்போம். ஸோ கிளவுட் பர்ஸ்ட்னா ஒன்றும் இல்லை, சரிங்களா? ஒரு லிமிடெட் ஜியாகிரபிக்கல் ஏரியால பெர் ஹவருக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் ஆர் மோர் மழை பெஞ்சுது அப்படின்னா அதை நம்ம கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட் அண்ட் இன்டென்ஸ் ரெயின்ஃபால், ஓகேங்களா? ஸோ ஒரு லிமிடெட் ஜியாகிரபிக்கல் ஏரியா. அப்போ இந்த இடத்துல ராமநாதபுரம் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ராமநாதபுரத்துல 10 சென்டிமீட்டருக்கும் மேல ஒரு மணி நேரத்திலே 10 சென்டிமீட்டருக்கும் மேல மழை பெஞ்சுது அப்படின்னா இந்த ஒரு நிகழ்வு தான் என்ன சொல்றாங்கன்னா நம்ம கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? ஸோ அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். அடுத்ததா பார்த்தோம்னா எடிட்டோரியல் பேஜ்ல பிரிசன் ரிலேட்டடா இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. நேத்து கூட ஒன்று பார்த்துருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த செய்தியில என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த லாங் ஃபைட் ஃபார் ஆக்சசிபிலிட்டி டிக்னிட்டி இன் இந்தியன் பிரிசன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சும்மா நம்ம நேத்தே பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட 5,73,220 பிரிசனர்ஸ் வந்து இருக்காங்க. இட் இஸ் 131% ஆஃப் அவர் கெப்பாசிட்டி. 100%க்கும் மேல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ பிரிசன்ல ஓவர் கிரௌடடா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரிசன்ல ஆக்சசிபிலிட்டி அப்படிங்கிறது இல்லைன்றத கொடுத்துருக்காங்க. ஆக்சசிபிலிட்டி இன் த சென்ஸ் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள்ல இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடிப்படை வசதிகள்னா என்ன? அவங்களுக்கான டாய்லெட்கள், பாத்ரூம்கள், அந்த வீல் சேர், இந்த மாதிரி எந்த ஒரு அடிப்படையான விஷயம் கூட நிறைய சிறைச்சாலைகள்ல இருக்காம இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆனா சிறைச்சாலைகள்ல இருக்கக்கூடிய கைதிகளுக்குமே பார்த்தோம்னா இந்தியாவோட அரசியல் அமைப்பின்படி நமக்கு ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம், ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, இந்த மாதிரியான அடிப்படை உரிமைகள் எல்லாமே அவங்களுக்கும் அப்ளிகபிள் ஆகும். உச்சநீதிமன்றமும் அதை தான் சொல்றாங்க. எந்த வழக்குல அப்படின்னு பார்த்தோம்னா உபேந்திர பாக்ஷி அப்படிங்கிற வழக்கு, ஓகேங்களா? உபேந்திர பாக்சி வழக்கு 1983ல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஹியூமன் கண்டிஷன்ஸ்ல பிரிசனர்ஸ் வாழ்றதுக்கான உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஒரு சுத்தமான, ஒரு கிளீனான ஒரு என்விரான்மெண்ட், ஆக்சசிபிளா இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்ல பிரிசனர்ஸ் இருக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குன்னு சொல்றதுதான் இந்த உபேந்திர பாக்சி வழக்கு 1983. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்கள், உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் மட்டுமே இதை வலியுறுத்தல. உலக அளவுல பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன்ஸோட ரூல்ஸ் இருக்கு, டிசபிலிட்டி பிரிசன் ரூல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, நெல்சன் மண்டேலா ரூல்ஸ் அப்படிங்கிறது பிரிசன் ரிலேட்டடா இன்டர்நேஷனல் லெவல்ல பாக்குறப்ப நமக்கு 2015ல வந்து அந்த நெல்சன் மண்டேலா ரூல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ரூல்ஸ் தான், சரிங்களா? ஸோ இந்த கன்வென்ஷன்ஸ், இன்டர்நேஷனல் லெவல் ரூல்ஸ்மே நமக்கு என்ன சொல்லுதுன்னா பிரிசன்ல ஆக்சசிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கணும்ன்றத சொல்லியிருப்பாங்க, சரியா? ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும், சரிங்களா? 2016ல வந்த மாற்றுத்திறனாளிகள் சட்டத்துல இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா 2016ல 2024ல ஆக்சசிபிலிட்டிக்கான கைட்லைன்ஸ் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கமும் வெளியிட்டிருப்பாங்க. ஆனா அது எல்லாமே பார்த்தோம்னா ஆன் பேப்பரா மட்டும்தான் இருக்கு. இன்னமுமே வந்து அது இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ்க்கு அப்படிங்கிறது வரல. இந்த இடத்துல முக்கியமா ஒரு கண்ணோட்டத்தை கொடுத்திருப்பாங்க. சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் இதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் சரிவர நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, சமூகத்துல நிறைய பேர் வந்து ஒரு கைதி இருக்காங்க அப்படின்னா அவங்க குற்றம் செஞ்சுட்டு தான் சிறைச்சாலைகள்ல இருக்காங்க. குற்றம் செஞ்சவங்களுக்கு அவங்க கஷ்டப்படட்டும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் தான் இருக்கு. குற்றம் செய்தவர்களுக்கும் உரிமை இருக்கு. குற்றம் செய்தவர்களுக்கும் அந்த திருந்தக்கூடிய வாய்ப்பை நம்ம சிறைச்சாலைகள் அளிக்குது அப்படிங்கிறத பெரிய அளவுல யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. குற்றம் செஞ்சவர்கள் கஷ்டப்படட்டும் என்ன இப்போ அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கு. இதுவுமே வந்து இம்ப்ளிமெண்டேஷன் சேலஞ்சஸ்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, நமக்கு பிரிசன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்ல வரக்கூடிய ஒரு விஷயம், ஓகேவா? அப்ப மாநில அரசாங்கங்கள் தான் இதற்கான நடைமுறைகளை செய்யணும். அதே மாதிரி இந்த விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸை எடுக்கிறதும் யாருன்னா ஸ்டேட் கவர்மெண்டா தான் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிகிள்ல கொடுத்துருக்கு, சரியா? ரைட். அடுத்ததா நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான யுனிசெஃப் ரிப்போர்ட்டை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ யுனிசெஃப் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிளானட்டரி கிரைசிஸ், சில்ட்ரனுக்கு வந்து உலகளாவிய அளவுல ஒரு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? கிட்டத்தட்ட உலகத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கையில ஒரு
50% நியர்லி 50% ஏறக்குறைய 50% பார்த்தோம்னா, நமக்கு அதிகமா கிளைமேட்னால, என்விரான்மென்டல் டிசாஸ்டர்ஸ்னால பாதிக்கப்படக்கூடிய நாடுகள்ல தான் உலகத்துல இருக்கக்கூடிய 50% குழந்தைகள் வந்து பிறக்குறாங்க. அங்க தான் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால பல்வேறு பாதிப்புகள் இந்த குழந்தைகளுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பிரெடிக்ட் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான பாதிப்புகள் அப்படின்னா, டெமோகிராஃபிக் ஷிஃப்ட். இந்த டெமோகிராஃபி மாறுவதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், கிளைமேட்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், டெக்னாலஜினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு சொல்லி பிரிச்சு குடுத்திருக்காங்க. கிளைமேட் ரிலேட்டடா பார்க்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி அம்மாவோட வயித்துல இருக்கப்பயே பார்த்தோம்னா, அந்த குழந்தை பொல்யூஷனுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர் பொல்யூஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி நமக்கு இப்ப கிளைமேட் சேஞ்ச்னால டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. டெம்பரேச்சர் அதிகமாகுது, கம்மியாகுது. இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மலேரியா, டெங்கு இந்த மாதிரியான நோய்கள் பரவுவதற்கு உகந்ததாக இருக்கு. இந்த மாரி ரைசிங் டெம்பரேச்சர்ஸ். இதனால குழந்தைகள் அதிகமா பாதிக்கப்படுவாங்க. அதே மாரி பார்த்தோம்னா, நமக்கு ஃப்ளட்டிங் மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்கு. இந்த ஃப்ளட்டிங்னால நமக்கு ஃபுட் கன்டாமினேஷன் இருக்கு. டயரியா போன்ற நோய்கள்லாம் ஏற்படலாம். அதே மாரி சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்தோம்னா, அ உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது இல்லாம போகலாம். இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. சரியா? இதே கிட்டத்தட்ட 2022லிருந்து பார்த்தோம்னா, இந்த கிளைமேட் ரிலேட்டடா ஏற்பட்ட இம்பாக்ட்னாலே ஒரு 400 மில்லியன் சில்ட்ரன்ஸ் பார்த்தோம்னா, பள்ளிகளுக்கு போறத பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நமக்கு குடுத்திருந்தாங்க. ஸோ மத்தபடி பார்த்தோம்னா, பை 2050 உலகத்துல கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை அதுல பார்த்தோம்னா, அதிகப்படியான குழந்தைகள் எங்க இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சவுத் ஏசியால தான் மிக அதிக அளவுல குழந்தைகள் வந்து இருப்பாங்க. ஆனா சவுத் ஏசியா அப்படிங்கிறது பார்த்தோம்னா, கிளைமேட் சேஞ்ச்னால அதிகமா பாதிக்கப்படக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். 2050 வாக்குல. என்விரான்மென்டல் டிசாஸ்டர்ஸ்னால அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். சவுத் ஏசியா அப்படிங்கிறது. சவுத் ஏசியா மட்டும் இல்ல. நமக்கு சவுத் ஆப்பிரிக்கா, சென்ட்ரல் ஆப்பிரிக்கா, வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கா இந்த ரீஜியன்ல தான் பார்த்தோம்னா, அதிகமான குழந்தைகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 2050 வாக்குல இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாடுகள்லாம் பார்த்தோம்னா, இந்த ஒரு விஷயமே வந்து நமக்கு பாதிப்புகள்னால கிளைமேட் சேஞ்ச் பாதிப்புகள்னால குழந்தைகள் பாதிப்படையறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாடுகள்ல கல்வி வளர்ச்சி அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. டிஜிட்டல் டெக்னாலஜிஸோட அடாப்ஷன் அப்படிங்கிறதும் கம்மியா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கம்மியா இருக்கனால என்ன ஆகுதுன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு 50% குழந்தைகள் இங்க தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆ அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய 50% குழந்தைகளுக்கு அடிப்படையான தேவைகள் எல்லாமே கம்மியா தான் கிடைக்கப் போகுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஷ்யூஸ்லாம் இருக்கனால. அப்ப இதுவுமே ஒரு இன்ஈக்வாலிட்டிய ப்ரமோட் பண்ணும். இன்இக்வாலிட்டிய அதிகப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் நமக்கு குடுத்திருக்காங்க. ஏன்னா கம்பேர்ட் டூ வெஸ்டர்ன் கன்ட்ரீஸ் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லா விதமான அ விஷயங்களுமே கிடைச்சிரும். ஆனா இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எதுவுமே கிடைக்காது. அதனால இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப 2050 வாக்குல உலக அளவுல எங்க அதிகமான குழந்தைகள் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்தியால கிட்டத்தட்ட 350 மில்லியன் குழந்தைகள் இருப்பாங்க. உலக அளவுல இந்தியால தான் அதிகம். ஓகேவா? 2050 சரியா? அதுக்கப்புறமா சைனா, நைஜீரியா, பாகிஸ்தான், காங்கோ, எத்தியோப்பியா இது வரைக்குமே பார்த்தோம்னா எல்லாமே சவுத் ஏசியன் அண்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸா தான் இருக்கு. அதுக்கப்புறமா தான் யுஎஸ் வருது. அகைன் பார்த்தோம்னா நமக்கு சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ் தான் அதிகமா வருது. சரிங்களா? அப்ப சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ் அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் பண்ணணும். நெறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். இந்த மாரியான விஷயங்களையும் இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சரியா? ஸோ இன்னைக்கு இருந்த முக்கியமான ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் தான். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.